ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரீ பேக்கிங் கிளாஸ் நான் இப்போ எல்லா இடத்துலையுமே ரொம்பவே ஹிட்டாக போய்கிட்டு இருக்கேன். இந்த ப்ரௌனி ரெசிபியை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் சொல்லித்தரேன் இந்த ரெசிபி 100% உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். நான் இதில் சில டிப்ஸும் ட்ரிக்ஸும் சேர்த்து சொல்லித்தரேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு பேக்கிங் வீட்டில் இருந்து யூடியூப் சேனல்ஸ் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சில கிளாஸஸ் அட்டன் பண்ணி பர்ஃபெக்டாக நானே ஒரு சில ரெசிபீஸ் செஞ்சு பார்த்து இந்த ரெசிபீஸ்க்கு இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு என்னோட சில டிப்ஸையும் நான் அது கூட சேர்த்து பர்ஃபெக்டாக இப்போ ப்ரௌனிஸ் ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சிறுதுளி பெருவெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட குழந்தைங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் வீட்டில் நானே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கணும்னு ஸ்டார்ட் பண்ண என்னோட பேக்கிங் இன்றைக்கி மந்த்லி இன்கம் எனக்கு இதிலிருந்து வர்ற மாதிரி சின்னதாக ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதுக்கும் ஒரு அடித்தளமாக அமைஞ்சிருக்குன்னே நான் சொல்லுவேன். என்ன மாதிரி வீட்டில் ஹோம் பேக்கிங் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, கொஞ்சம் ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, பேக்கிங்கை பிஸ்னஸாக மாற்றணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா டிப்ஸும் ட்ரிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். 100% பர்ஃபெக்டான ரெசிபியை உங்களாலையும் அச்சீவ் பண்ண முடியும். வாங்க இன்றைக்கி இந்த ப்ரௌனி ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ப்ரௌனி செய்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவை அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது அமுல் அன்சால்டட் பட்டர் தான் டார்க் அமௌண்ட் சாக்லேட் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ரௌனி செய்ய போகிறேன். அதுக்கு நான் மெல்லோன்ற பிராண்டில் எடுத்துருக்கிறேன். இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு வெண்ணிலா எசன்ஸ் தேவை. அதையும் நான் எடுத்துக்கிறேன். எல்லாருமே பேக்கிங்க்கு வீட்டில் இருக்கிற கப் மெஷர்மெண்ட்லேயே நம்ம எடுத்துக்கலாம். பட் நீங்கள் பர்ஃபெக்டாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிங் மிஷின் ரொம்பவே அவசியம். ஃபஸ்ட்டு எப்போவுமே ப்ரௌனி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரௌனிக்கான டின்னை நாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நான் இன்றைக்கி 6 இன்ச்சில் உள்ள பேன் தான் நான் எடுத்துக்கிறேன். இது எனக்கு 250லேருந்து 300 கிராம் அளவு ப்ரௌனி செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு நாம் பட்டர் பேப்பர் ரெடி பண்ணணும். பேக் சைஸில் திருப்பி வச்சு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும். எல்லாருமே 4 பக்கமும் நம்ம பிடிச்சு தூக்குற மாதிரி கட் பண்ணி செய்வாங்க. பட் நான் 2 பக்கம் மட்டும் எனக்கு இந்த மாதிரி தூக்கி இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா ப்ரௌனி செய்யும்போது நமக்கு அதை கண்டிப்பாக பட்டர் ஷீட் இருந்தால் மட்டும்தான் அடியில் நமக்கு ஒட்டாமல் வரும். அந்த பட்டர் ஷீட்டை நாம் தூக்கி எடுக்கும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் மேலே இந்த 2 பக்கமும் மேலே நீட்டி இருக்கிற மாதிரி நாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். கீழே பட்டர் ஷீட்டில் ஆயில் அல்லது பட்டர் நான் அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே இந்த ஷீட்டை வச்சிடலாம். நெக்ஸ்ட் ப்ரௌனி செய்கிறதுக்கு டார்க் அமௌண்ட் சாக்லேட்டையும் பட்டரையும் நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கீழே தண்ணி சூடு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சுட்டு அதில் தான் நாம் டார்க் அமௌண்ட்டையும் பட்டரையும் நாம் எடுத்துக்க போகிறோம். நான் இப்போ வாட்டர் பாயில் பண்ணுறதுக்காக அடுப்பில் வச்சுருக்கிறேன். தண்ணி சூடாகட்டும். நான் இன்றைக்கி 1/4 கிலோ ப்ரௌனி செய்ய போகிறேன். இது 300 கிராம் கிட்ட கூட வரலாம், நம்ம எடுத்துக்கிற முட்டையை பொறுத்து. இன்றைக்கி நான் 1/4 கிலோ ப்ரௌனிக்கு 80 கிராம் டார்க் அமௌண்ட் சாக்லேட் எடுத்துக்கிறேன். இதில் டார்க் அமௌண்ட் சாக்லேட்டோட மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு இதில் 35 கிராம் அளவு நான் பட்டர் எடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு ரெசிபியோட அளவு எல்லாமே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். இன்னைக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸை இந்த மாதிரி வெயிங் மிஷினில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸை நாம் ஜலிச்சு எடுத்துக்கணும். 1/4 கிலோ ப்ரௌனிக்கு கரெக்டாக 45 கிராம் மைதா எடுத்துக்கணும். நீங்கள் ஹெல்த்தியாக டிஷ்ஷெல்லாம் செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா கோதுமை கூட சேர்த்துக்கலாம். இதுதான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ். இது கார்ன்ஃப்ளவர் மாவு தான் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுவும் அந்த 45 கிராமோட தான் வரணும் உங்களுக்கு மெஷர்மெண்ட். இந்த கார்ன்ஃப்ளவர் உங்களோட ப்ரௌனியை ரொம்ப சாஃப்டாக்கி நமக்கு கொடுக்கும். இது ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டே சொல்லலாம், மென்ஷன் பண்ணிக்கோங்க. ப்ரௌனிக்கு கொக்கோ பவுடரோட அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். நான் இன்றைக்கி டார்க் கொக்கோ பவுடர் தான் எடுத்துக்கிறேன். கொக்கோ பவுடர் எப்போவுமே நல்ல பிராண்டடாக வாங்கிக்கோங்க. நீங்கள் லோ குவாலிட்டியில் இப்போ 1 kg 250 350 கூட கிடைக்கும். அந்த கொக்கோ பவுடர் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்காது. கொஞ்சம் ரிச்சான கொக்கோ பவுடராக வாங்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நமக்கு ரொம்பவே ரிச்சாக கிடைக்கும். நான் இன்றைக்கி 1/4 கிலோ ப்ரௌனிக்கு 20 கிராம் கொக்கோ பவுடர் எடுத்துருக்கிறேன்.
இது கூட வந்து நீங்கள் பேக்கிங் பவுடர் தேவை அப்படின்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் கடைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. வீட்டில் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் கீழே வாட்டர் நல்லா சூடாயிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நாம் எடுத்து வச்சுருக்கிற டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதை அதிகமாக நீங்கள் வந்து சூடாக்கிட்டீங்க அப்படின்னா சாக்லேட்லேருந்து எண்ணெய் ஆயில் வந்து பிரிஞ்சு வரும். அப்படி வந்துட்டு அப்படின்னா ப்ரௌனியோட டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி சீக்கிரமாக மெல்ட் ஆனோடனே எடுத்து வச்சிடணும். நெக்ஸ்ட்டு சுகர் தான் நான் வந்து மெஷர் பண்ணிக்கிறேன். 60 கிராம் அளவு பவுடர்டு சுகரை நல்லா மிக்சியில் வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி நாம் எடுத்து வச்சுக்கலாம். ப்ரௌனி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த நான் சொன்ன டின்னில் இருந்து பாயில் பண்ணி வைக்கிறதுலேருந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணி வைக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நாம் வந்து ஃபஸ்ட்டே வந்து செஞ்சு எடுத்து வச்சிடணும். 1/4 கிலோ ப்ரௌனிக்கு நமக்கு வந்து ஒரு முட்டை போதுமானது. இப்போ இதில் மறக்காமல் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் நம்ம வந்து சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு நான் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகரையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நீங்கள் வந்து ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணாலே போதும், பீட்டர் வந்து தேவை கிடையாது. ஹேண்ட் விஸ்க்லேயே நீங்கள் இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து ஸ்பீடாக வச்சுருக்கிறேன், அதனால் ஸ்பீடாக தெரியுது. ஒரே ஒரு ஸ்லோ ஸ்பீடில் ஒரு செகண்ட் இல்லை 2 செகண்ட் வந்து நீங்கள் சுற்றி எடுத்திங்கன்னா சர்க்கரையும் முட்டையும் நல்லா கரைஞ்சி வந்துடணும். ப்ரௌனிக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா முட்டையும் சர்க்கரையும் நல்லா வந்து கரைஞ்சி வரணும். சர்க்கரை வந்து கரையாமல் இருந்தது அப்படின்னா ப்ரௌனி ஹார்டாயிரும். அது மாதிரி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு வந்து நமக்கு வந்து உள்ளே வேகாமல் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா வராது. ஸோ முட்டையும் சர்க்கரையும் நல்லா வந்து கரையணும். அதுக்காக நான் இன்றைக்கி வந்து பிளெண்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ரெசிபிக்கு நீங்கள் பிளெண்டர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் அதிக தடவை செஞ்சதுனால நான் வந்து பிளெண்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டேன், அதை சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வந்து இந்த ஹேண்ட் விஸ்க் வச்சே முட்டையும் சர்க்கரையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நாம் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட்டையும் பட்டர் மிக்ஸையும் அது கூட நம்ம சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 2 மிக்ஸ் மட்டும் நம்ம செஞ்சு எடுக்கலாம். ரொம்ப ஓவர் மிக்ஸ் வந்து பண்ணக்கூடாது. ஓவர் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ப்ரௌனியில் வந்து கிரிங்கிள் டாப் வந்து ஒழுங்காக வராது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் ப்ரௌனியில் நாம் கவனிக்க வேண்டியது, நம்ம டபுள் பாயிலிங் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் வந்து இப்போ கிளைமேட் கொஞ்சம் மழை காலம் கூலிங் டைமாக இருக்குது அப்படின்னா டபுள் பாயிலிங் பண்ணி வச்சுடுவோம். அதுக்கப்புறம் சாக்லேட் வந்து திரும்பவும் வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறம் நம்ம செஞ்சோன்னாலும் ப்ரௌனி நமக்கு சரியாக வராது. ஸோ நீங்கள் டைம் வந்து கரெக்டாக இருக்கணும். நீங்கள் பாயில் பண்ணி வச்சு அதோட ஹீட் கொஞ்சம் குறைஞ்ச உடனே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிடணும். இப்போ சாக்லேட்டையும் முட்டை மிக்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. மொத்தமாக சேர்க்காதீங்க. ஒரு 3 பேட்சஸாக சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓவர் மிக்ஸ் வந்து பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், நமக்கு ஸ்டார்டிங்கில் தான் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸும் சாக்லேட்டும் ரொம்ப மிக்ஸ் ஆகாத மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் வந்து சேர்க்க போகிறேன். இதுவும் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் தான். இப்போ நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம். ப்ரௌனி ரொம்பவே சாஃப்டாக வரும். நீங்கள் வெளியில் கடைங்களுக்கு கொடுக்குறீங்க 2 days 3 days இருக்கும் அப்படின்னா பாலுக்கு பதிலாக நீங்கள் வந்து வாட்டர் வந்து சேர்த்து செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சாக்லேட் இன்றைக்கி எனக்கு கிளைமேட் வந்து இங்கே ரொம்பவே ஜில்லுன்னு இருக்கிறதுனால சாக்லேட் சீக்கிரமாக வந்து எனக்கு வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடுது. ஸோ கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த டின்னில் நான் வந்து இந்த ப்ரௌனி பேட்டரை வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு விழும்போது நல்லா வந்து ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் விழுந்தது. இப்போ நான் வந்து சென்டரில் இருந்து சைட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ப்ரௌனியை வந்து பேட்டரை ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். எப்போவுமே வந்து ஓரத்துலேருந்து சென்டருக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. சென்டர்லேருந்து ஓரங்கள் வரைக்கும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். லாஸ்ட்டாக நான் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு நான் இந்த மாதிரி ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கணும். அதை நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ சென்டரில் அதிகமாகவும் ஓரங்களில் அதிகமாகவும் வரக்கூடாது. சென்டரில் அதிகமாக இருந்தால் சென்டரில் மட்டும் தூக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நான் வந்து டபுள் சாக்லேட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். மில்க் சாக்லேட் அண்ட் ஒயிட் சாக்லேட் தான் நான் இன்றைக்கி வந்து ஆட் பண்ண போகிறேன். மில்க் சாக்லேட்டையும் ஒயிட் சாக்லேட்டையும் இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நாம் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து செஞ்சு வச்சிடணும். அப்போ தான் கரெக்ட் டைமுக்கு நம்ம ஓடிஜிக்குள்ளே
வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஏற்கனவே ஓடிஜியை ப்ரீ ஹீட் பண்ண உள்ளே வச்சுட்டேன். அது எப்படின்றத நான் உங்ககிட்ட நெக்ஸ்ட்டு வந்து காட்டுறேன். இப்போ டபுள் சாக்லேட்டை இந்த மாதிரி மேலே லைட்டாக எல்லா இடத்துலையும் ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக பேட்டருக்குள்ளே பாதி இருக்கிற மாதிரி நாம் வந்து வச்சுக்கணும். டபுள் சாக்லேட் ப்ரௌனி வந்து கண்டிப்பாக நீங்கள் எந்த கஸ்டமர் உங்ககிட்ட ப்ரௌனி கேட்டாலும் டபுள் சாக்லேட் ப்ரௌனியை ப்ரிஃபர் பண்ணுங்கள். இந்த டேஸ்ட் பிடிச்சவங்க கண்டிப்பாக வேறு எந்த ப்ரௌனியும் சாப்பிட மாட்டாங்க. அந்தளவுக்கு இந்த ப்ரௌனி டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட ரிப்பீட்டட் கஸ்டமர் இந்த டபுள் சாக்லேட் ப்ரௌனிக்காகவே அதிகமாக இருக்கிறாங்க. அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் இருக்கும். அதை 180 டிகிரியில் வச்சுருக்கிறேன். செகண்ட் இருக்க நாப் வந்து ராடு, நம்ம ஓடிஜியில் 2 ராடு இருக்கும், மேலே கீழே. இது மாதிரி 2 ராடும் ஆனில் இருக்கிற மாதிரி, கீழே ராடு ஆனில் இருக்க மாதிரி, மேலே ராடு மட்டும் ஆனில் இருக்க மாதிரி 3 பட்டன்ஸ் வந்து உண்டு. இதில் நான் வந்து போத் ராடு மேலேயும் கீழே ஆனில் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு வந்து ஃபேன் நாப், அதையும் ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு 10 மினிட்ஸ் கீழே இருக்கிற டைமர் வந்து 10 மினிட்ஸ் நான் வந்து ப்ரீஹீட் பண்ண வச்சுருக்கிறேன். டைமரை ஆன் பண்ண உடனே மட்டும்தான் நமக்கு லைட் வந்து எரியும். இப்போ நான் வந்து 10 மினிட் ப்ரீஹீட் ஆகிடுச்சு ஓடிஜி. இந்த டைமில் கரெக்டாக 25 மினிட்ஸ் தான் நான் வந்து வைக்கிறேன். என்னோடய ஓடிஜி வந்து மார்க்யூ, ஃப்ளிப்கார்ட்டோட பிராண்டு. நான் வாங்கி 1 இயர் ஆகிடுச்சு. எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. இதோட ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். இதோட கெப்பாசிட்டி வந்து 48 லிட்டர். நான் 5000க்கு மட்டும்தான் வாங்கினேன். ஏன்னா பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணி என்னோடய இன்கமில் நான் வாங்கினது. பிராண்டடான ஓடிஜிஸ் எல்லாமே வந்து 48 லிட்டர்னால் 15,000 16,000 கிட்டே இருந்தது. பட் ஃப்ளிப்கார்ட்டோட பிராண்டில் மார்க்கியோட ரிவ்யூ நல்லா இருந்ததுனால நான் வாங்கினேன். இப்போ 1 இயராக எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நான் வந்து 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் ப்ரௌனியை வந்து பேக் பண்ணி வெளியில் எடுத்துட்டேன். ப்ரௌனிக்கான பர்ஃபெக்ட் டிப்ஸும் ப்ரைஸிங் டீட்டெயில், பேக்கிங் டீட்டெயில்ஸை பற்றி இதுக்கப்புறமா நான் வந்து சொல்கிறேன். இப்போ நம்மளோட ப்ரௌனி சூப்பராக குக் ஆகி வந்துருச்சு. இதை எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு கட் பண்ணுறதுக்கு, ப்ரௌனி வந்து நல்லா ஆற விடணும். ஆறுனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும். இப்போ நீங்கள் ப்ரௌனி வந்து வெளியில் கடைங்களுக்கு கொடுக்குறீங்க, சேல் பண்ண வந்து கொடுக்குறீங்க, வீட்டுக்கு செஞ்சீங்க அப்படின்னா ஃபேன் போட்டு நீங்கள் ஆற வச்சுக்கலாம். வெளியில் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவே நீங்கள் வந்து ஆற விடணும். ஃபேன் போட்டு ஆற விடக்கூடாது. அதோட செல்ஃப் லைஃப்பை இது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ ப்ரௌனி செஞ்ச உடனே நீங்கள் வந்து கூலிங் ரேக்கில் வெளியில் எடுத்து வச்சுருங்க. அதுவாக ஆறுனதுக்கு அப்புறமா டீமோல்ட் பண்ணி கட் பண்ணலாம். இதுதான் டிப் நம்பர் 1. அப்போ தான் ப்ரௌனி வந்து செல்ஃப் லைஃப் கொஞ்சம் அதிகமாகவே வந்து கிடைக்கும். இப்போ ப்ரௌனி நான் வந்து 3 ஷேப்ஸாக 3யாக கட் பண்ணி அப்புறம் 9ஆக வந்து கட் பண்ணிட்டேன். 1/4 கிலோ ப்ரௌனியில் 9 பீசஸ் நமக்கு வந்து கிடைக்கும். எவ்வளோ சூப்பராக ஃபட்ஜியாக நம்மளோட ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள். நம்மளோட பட்டர் பேப்பர்லாம் ரொம்ப அதிகமாகலாம் ஒட்டாது. ரொம்பவே சூப்பராக நமக்கு வந்து பேக் ஆகி வந்துடும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் செய்யும்போது ஒரு சில விஷயங்களை வந்து கேர்ஃபுல்லாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா ப்ரௌனியை வந்து ஈஸியாக டீமோல்ட் பண்ணி ஈஸியாக சேஃபாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட முடியும். ப்ரௌனி வந்து பேக் பண்ணும்போது ஏர்டைட்டான பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரௌனி சீக்கிரமாக ட்ரை ஆகாது. செல்ஃப் லைஃப்பும் கூட கொஞ்ச நாள் நமக்கு வந்து வரும். இதில் நாம் பேக்கிங் பவுடர் எதுவுமே நாம் வந்து சேர்க்கலை. ஸோ வித்தின் 3 டேஸ்க்குள்ளே இதை நம்ம சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இப்போ நான் வந்து இந்த ப்ரௌனியை பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிவிசி பாக்ஸ் தான் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த பிவிசி பாக்ஸ் நீங்கள் கடையில் வந்து சிங்கிள் பாக்ஸாக போய் கேட்டிங்க அப்படின்னா 10 ரூபீஸ் 11 ரூபீஸ் அப்படி சொல்லுவாங்க. பட் நீங்கள் 50 பீசஸாக மொத்தமாக நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு வந்து 1 பீஸே வந்து 6 ரூபீஸ் 5 ரூபீஸ் இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து பல்காக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேட் ரொம்பவே வந்து அஃபோர்டபுளாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நாம் வந்து இந்த மாதிரி ஏர்டைட்டான பாக்ஸில் நாம் வந்து ப்ரௌனி வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். இதே மாதிரி பாக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் அவைலபிளாக இருக்குது. இது நான் 1/4 கிலோ பேக் பண்ணுறதுக்கு வந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து ஆக்சுவலி 1000 ml. எப்போவுமே நான் வந்து 1/4 கிலோ பேக் பண்ணுறதுக்கு 750 ml கிட்ட தான் எடுப்பேன். அந்த பாக்ஸ் வந்து தீர்ந்துருச்சு. ஸோ 1000 ml இது வந்து டீ கேக் வந்து பேக் பண்ணுவேன். அந்த பாக்ஸ் தான் இது. அதை நான் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த பாக்ஸை இந்த மாதிரி ப்ளைனாக பார்க்குறதுக்கு இதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிக்கர் வந்து தேங்க்யூ மாதிரி நாம் ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பாக்ஸோட லுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் கொடுக்கும்போது. எப்போவுமே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. ஸோ கஸ்டமர் நம்மக்கிட்ட வாங்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்த உடனே எல்லாமே வந்து பிடிச்சிருக்கணும். நம்மளோட பேக்கிங்கில் இருந்து நம்மளோட டேஸ்ட் வரைக்கும் அதை வந்து அவங்க எப்போவுமே நினச்சி பார்க்குற அளவுக்கு இருக்கணும். ப்ரௌனி சேல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து
இப்போ ஒரு கிறிஸ்மஸோ தீபாவளியோ இந்த மாதிரி வர டைமில் இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் அந்த மாதிரி ஆஃபர் நீங்கள் போடணும். டெய்லியும் நம்மளால் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி ஆஃபர் போட முடியாது. ஏன்னா வந்து நம்மக்கிட்ட வாங்குறவங்க வந்து ஒருக்கா வாங்கினவங்க தான் திருப்பி வாங்குவாங்க. நம்ம இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆர்டர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ.